ஏப்பா இந்த அம்மாச்சி கூட்டம் ரவையில போறாங்க, முடிஞ்சா மூட்டை முடிச்சோட வந்துடுறாங்களே. நம்மளுந்தே இருக்கா, முன்னேற முடியலையே. ஆமாடா, கொஞ்சம் பவுசாத்தான் சுத்தி வித்துறாங்க பாக்குறோம்ல. ஏய் இல்ல என்ன ஜோமா போயிருக்க? என்னத்தப்பா சொல்றோம், என் மகளுக்கு 2 நாள்ல கல்யாணத்தை வச்சு நான் போய் அலைஞ்சிட்டு ஒரு பைய கூட அந்த ஊருக்குள்ள உதவ மாட்டேன். என்ன செய்யுதுன்னே தெரியாம போய் இருக்கப்பா. இல்ல பத்து அப்படி சரிம்மா. ஏய் எங்கன்னு குடிச்சு படுத்துறாதப்பா. நல்லா இருப்பாப்பா. ஏய் பொறுப்பா, என் அக்காமே வந்துட்டால, இனி என்ன கிடக்காவுல இந்தாம்மா நான் ஜெயிச்சுட்டே இருக்காவுல. ஏய் பெருசு எந்திரிய, ஒரு பணியாரத்தை வாங்கி 1 வாரமா தின்னுக்கு பாயிட்டு வந்துட்டாங்க. இந்தப்ப பாத்தியா மாப்பிள்ள, கிளவி நம்ம வந்து உட்காந்து எம்பிட்டு கிராக்கியா தெரியுதுன்ட்டு. கிளவி தட்டில் எதுவும் வச்சு தள்ள மாட்டியா? பெரிய சப்பானில் கடை வச்சிருக்க, அப்படியே கூட்டம் குமிதாக்கும். ஏண்டா நேத்து பாக்கியா கடை எடுவட்ட வேலையை ஒன்றும் கொள்ளு கட்டி சுட்டு விடும்டா. கிளவி நேத்து கணக்கா எங்களை நினைச்சா இன்னைக்கு எங்களை எவ்வளே வேற பாத்தியில பொட்டணத்த. ஏய் அப்பதான் வையாதீங்கடா, நம்மளுக்கெல்லாம் சோறு போடுற சாமிடா, அதுகிட்ட போய் உரண்டு எழுத்துக்கிறீங்க. பேரை கூட சேர்ந்து இதுனாலதான் கூட சோறு ஓட்டுக்கு இருக்கேன், இல்லாட்டி விளக்க மத்த கொண்டே அடிப்பேன். ஏய் என்னங்கடா அப்படி பாத்துக்கிறீங்க, பொருளா போடும். அரே அம்மாசி பையா வாங்க வாங்க வாங்க. அரே அம்மாசி பையா வாங்க, நிம்மளுக்காக நம்ம 1 மணிலிருந்து காத்திருக்கான். பாத்தியா மாப்பிள்ள, நம்ம களவானதே 2 மணிக்கு தான், சேட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து காத்துக்கிருக்கான். இந்த சேட்டு 6 மைல் தூக்கியாந்து பூரா இடுப்பெல்லாம் ஒடிஞ்சு வச்சு ஒழுங்கா பார்த்து கரெக்டா காசு. அரே பெத்து பையா எதுக்கு கோவப்படுது, நம்ம என்னைக்கு அப்படி பண்ணிருக்கான். நிம்பல் பொருளே பார்த்து நம்ம கரெக்டா பைசா கொடுக்குது. பதக்கம் சகிலி சா 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 திஸ்லா திஸ்லா. Da bhai, Arnadu. अरे अम्मा सी भैया என்ன பூரா பேல கொடுக்குறான், நம்மள மறந்துட்டானா? अरे बेतू भैया दूसरा दूसरा मॉडल. என்னடா நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். இன்னும் போ மாப்ள, கேளுடா. ஏய் சேட்டு பூரா இன்னைக்கு மதிப்பு தானே போட்டிருக்க? அரே பையா என்ன இப்படி கேக்குது, ஒரு பொருளே வாங்க போனா பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம், திருப்பி விற்க போனா ரூபாய்க்கு தான் மதிப்பு அதிகம். அந்த மதிப்பை தான் சேட்டு நிம்மளுக்கே போட்டிருக்கான். டீக்கே பார்த்து போயா, நாங்களாம் ரவ களவாணி, அவன் பகல்லே களவானுக்கு இருக்கேன், பார்த்து பத்திரமா போயா. அரே மாநாடு சரகத்துல இருக்கிற பூரா களவாணி பயிலும் நம்மளுக்கே தெரியும், நம்மள்கிட்ட யாரும் களவாங்க மாட்டாங்க. சொல்லிட்டீங்களா, அடுத்த ஒரு நாள் உன் வீட்டுக்குள்ள இறங்கிட வேண்டியதா. மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம தான் ஜெயிச்சு விட்டோம்டு, அந்த சுப்ளா வரதுக்காரங்க கடுப்பு எழுதுறாங்க. என்னாண்டு பாத்தியா? என்னத்தா பாத்தியா, ஜெயிக்கலண்டா நானுக்கு தாண்டா தொங்கினேன், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பூரா ஒரு கெட்டிக்காரனுக்கு போகணும்னு தாண்டா அன்னைக்கே ஐயா அப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. நாம கெட்டிக்காரனா இல்லையாண்டு காட்டியிருக்கோம், அப்படியே நம்ம எதுக்குன்னு நினைச்சா அதுக்கு சுப்ளா வரதுக்காரங்களாம் ஒரு ஆளாடா. அங்க வர்றா யாரு போறதுண்டு? ஆஹா பார்த்துட்டாங்க. ஏய் கூப்பிடுறாங்களா? அடியே எருப்பறைக்கே இங்க வாடி. என்ன அவன் கூப்பிடுறாங்கண்ணே, ஓம்பாடு பார்க்காம போனா என்ன கேட்பான், ஏதாச்சும் நல்ல யோசனை சொல்லுவாங்கண்ணே. யாரு இவங்க? நல்ல யோசனை, நல்லவங்க கண்ணில் படுறமோ இல்லையடா, கெட்டவங்க கண்ணில் உடனே விட்டுறோம். வந்து தொலைங்க, என்னன்னு தான் போய் கேட்போம். டேய் வேட்டி அவுத்துட்டு வாங்கடா, இவங்க எல்லாம் என்ன மூட்ல இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. பாத்தியாடா, நாமளும் தான் களை வாங்குறோம்.
மாசத்துல 3/4 நாள் பட்னியா தான் கிடக்குறான். அவங்க கலவன போனமா வந்தமான் இருக்காங்க. நீ வாசப்பள்ள காக்க போட்டு விடா கலந்தா வர என்ன மாதிரி வழங்குமா? டேய் அந்த பொக்கிஷத்தெல்லாம் பங்கு போட முடியாதுடா. அவனுக்கு தெரியாட்டாலும் நீ காட்டி கொடுத்துருவ போல் இருக்கு. ஏத்திடுவேன். ஏய் பட்ட பகலையில் நம்ம ஊருக்குள்ள சுத்தி திர்ற. அது ஒண்ணும் இல்லையா, கணேசாபுரத்துல குளிப்புணியாரம் சாப்பிடணும் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசையா. டேய் என்ன லந்தா சும்மா இருப்பா. எப்படியும் கண்டுபிடிச்சு விடுவ. உனக்கே தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு. அந்த 3வது தெருல 4வது வீட்டுல கொஞ்சோன்னு நகை நட்டோட சும்மா கும்முன்னு ஒரு பிள்ளை இருக்காப்பா. இன்னைக்கு ரவைக்கு அங்கதான். நீ சொல்றது அந்த டிராக்டர் வச்சிருக்கானே பிச்சை அவன் வீடு தானே? அவன் முன்னாடி நேத்து ராத்திரி ஏத்து விட்டு நாகசூர வித்வானோட ஓடிப்பிட்டான். அந்த மந்தையில விட்டு புலம்பிக்கிறேன். நாதஸ்வர வித்வான் கூடயா? அவன் நம்மளை விட நல்லா நம்மளை வாழவும் விட மாட்டாங்க, வளரவும் விட மாட்டாங்க. சரி வா போவோம். ஏய் என்னப்பா காசு இல்லண்டில? ஏய் வைடா புத்து. கெட்டவங்க இல்லையே ரொம்ப நல்லவங்களா. பஞ்சாயத்தா? சரி வாங்கடா நம்ம கிளம்பிடுவோம். வாங்கப்பா, ஊரே காத்து கிடக்கு, கூட்டுக்கு வச்சுருந்தாங்க. பஞ்சாயத்தா? உங்க பஞ்சாயத்துக்கு நாங்க என்னைக்கிடா வந்தேன்? மாப்பிள்ள நமக்கும் வேலை வெட்டி தான் இல்லை. ஓ என்னன்னு தான் பார்ப்பேன் அப்படின்ற. சரி வாடா என்னன்னு பார்ப்பேன். ஏய் வா. ஏய் தள்ளுற. ஏய் விளக்கடா ஆளப்பர் போடாங்கிட்டு. புரணி மாதிரி 2 ரூபாய்க்கு இப்படி வாங்கியாரியா? சும்மா இரியா. சும்மா இல்லைண்டா முட்டி கீழே சாச்சி பிரிவாக்கும். ஏண்டா பஞ்சாயத்துக்குன்னு வந்துட்டு நீங்களா போயிருக்கீங்க பிரியா? பஞ்சாயத்து சொல்றது கேளுங்கப்பா. பெருசு எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடோட வாழ்றீங்க. எவனுக்கும் கட்டுப்பட்டெல்லாம் வாழ முடியாது. ஏதோ போனா போட்டுன்னு வந்து நின்றா என்ன லந்தா? ஏப்பா அம்மாவாசி 3 தலைமுறையா நீங்களும் ஊருக்காக வாழ்ந்த குடும்பம் தானேயா? பேசிட்டு இருக்கிற இடம் கூட கோயிலுக்காக உங்க சியா கொடுத்த இடம் தானே இது. யாராச்சும் மறுக்க முடியுமா? அதானே. ஏப்பா துரைப்பாண்டி என்னப்பா பஞ்சாயத்துக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டு கம்முன்ட்டு உட்காந்துக்கிட்டா எப்படியாப்பா? என்னன்னு சொல்லப்பா. இங்கே பாருங்கப்பா, வெளிப்படையாகவே பேசுகிறேன். முதல்ல அங்கன கிளவாண்டாங்க, இங்கன கிளவாண்டாங்க. போனால் போகட்டும்ட்டு பொறுத்துக்கிட்டு இருந்துட்டோம். இன்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ளேயே கையை வச்சுருக்காங்க. இந்த பஞ்சாயத்து மேலே மதிப்பு இருக்கிறனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இல்லாட்டி எவனை எங்கே எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இங்கே வரா மாப்பிள்ள 8 நாட்டுல களவாண்டு தலை நிமிந்து வாழ்ந்துருக்கு. நம்மளை தலைகுனிய வைக்கணும் இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காங்கடா. போய் போய் இந்த செத்தவை வீட்டில் போய் களவானுவான். உங்களுக்குள்ள கை இழப்பு வந்துடக்கூடாதுன்னு ஊரே ஒன்று கூடி நின்று பேசிக்கிருக்கான். முதல் பஞ்சாயத்தை மதிக்க பாருங்கப்பா. இங்க அரிசியா 8 ஊர் எங்க அப்பன் சொல்லுக்கு இன்னைக்கும் கட்டுப்படும். இன்னைக்கு எந்த ஊருக்குள்ள காலை வச்சாலும் கணேசபுரம் பிரசிடென்ட் வீட்ல கிளம்பிட்டாங்கன்னு தான் பேச்சு. வெளியே தலை காட்ட முடியல. இவங்களால எங்க மானம் போச்சு, எங்க மரியாதை போச்சு. ஆமாடா, உங்க அப்பா இதுக்கு முன்னாடி பெரிய ஜனாதிபதியா இருந்தேன். இப்பதான் கௌரவம் தொங்கி போய் கிடக்காக்கும். வேணாம்டா. இப்ப என்ன கொடுத்துட்டாங்க வேணாம்ன்ற? உனக்கு ஆளு நீ நினைச்சுக்க. இங்க பாரு எடுத்திருந்தா சொல்லு. உனக்கு நாங்க இருக்கோம். ஆமாயா, பூரா பையில முடி கலந்தே இருக்கீங்க. இருந்து என்ன பிரயோசனம்? இந்தா உட்காந்துருக்கல பெரிய பையன் பிரசிடண்ட். நல்லா வாழ்ந்துக்கு இருந்த எங்க அப்பன் ஆத்தா வாழ்க்கையை கெடுத்தவங்கள இவங்க தானையா? எங்க பிரிக்காத சொத்தை தான் தம்பி தானம் தர்மம்னு ஊருக்கு அள்ளி கொடுத்து அழைச்சிருவானு சொல்லி சொந்த குழந்தையாலே இவங்க. அதை பார்த்து தானே ஆத்தா அரளிவரையை அரைச்சி குடிச்சு ரவையோட ரவையா செத்து போச்சு. எங்க தன்னை நம்பி வந்தவளை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி எங்க அப்பனு விட்டத்துல நாண்டுக்கு தொங்கிட்டேன். நானும் அப்பன் ஆத்தா இல்லாத அனாதையா நடுத்தருவுக்கு வந்துட்டேன். இதை பூரா அந்த ஊரு பாத்துக்கு தானே இருந்துச்சு. என்னத்தை பிடிங்க தேவலா பேச்சுல இங்க வேணாம். களவாணி பயில எங்களையும் சரிசம நிக்க வச்சு பேச வச்சது தப்பு. இதுல அவன்ட்டு போய் நியாயத்தை கேட்டா எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். இங்க என் வீட்டுல வந்து களவாண்ட அளவுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது. இவங்க ஏதாவது செஞ்சிருக்கணும். அவங்க வாழ்ற பம்பு சட்டை சோச்சா தெரிஞ்சு போக அங்கதான் வச்சிருக்காங்க. சின்ன பாண்டி எடுத்ததை பூரா எங்க வச்சிருக்கேன்னு கரெக்டா சொல்லிவிட்டு
அந்த காலத்துல கொடுத்தேன் உங்க ஆத்தால எங்க அப்பையும் வச்சிருந்தேன் அதை சொல்லாம விட்ட எங்க அப்பா